அந்தானே புதுசா சேர்ந்திருக்க கண்டக்டர். கண்டக்டரா? எந்த ரூட்? உங்க ரூட் தான். பேரு? பண்ணக்காடு. இல்ல உன் பேர் என்ன? காசுப்பையானே. காசுப்பையா? அப்படி ஒரு பேர்? காசுப்பை இல்லனே, காசுப்பையா. எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, பட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சொல்லி எனக்கு தெரியாதுல. ஏய் நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்தை நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்காரு பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. ஆமாண்ணே, பார்த்தாலே தெரியுதுண்ணே. பண்ணாட பவரை சொல்றேன்டே. 8 மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டுல இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும். புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. யாத்தே ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்திட்டு நீங்க ஒண்ணும் ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துடுறேன். இல்லே ஜோடா எடுத்துக்கிறேன். கோலி சோடா. டிக்கெட் 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 டிக்கெட். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன வீட்டுல இந்த சில்லறை எடுத்து வர முடியும்? எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ஏப்பா ரிட்டையர்ட் ஆகிற வரல இதைத்தான் சொல்ல போறேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்ப ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்போ. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து இங்க பார்த்தான். என்னவா ஒன்னதான் வேணாங்க. சரி இருந்த மாதிரி இருக்கான். குட் பாய். தேங்க் யூ. நோ மெயின்டெனன்ஸ். லக்கேஜ் எடுத்து உள்ள வை. லக்கேஜா? எங்க காணோம்? என்ன பார்த்தா தெரியல, நான் தான் லக்கேஜ். என்னையா சொல்ற? புடிச்சிருக்கேன். அதான் பார்த்தாலே தெரியுது. இங்க இருந்து பஸ் பேரா காணோம். அந்த இடத்துல பற்ற போகுது. ஏன் ஏத்தி விடு. பிஞ்சு உடம்பியா? லக்கேஜ் டேமேஜ் ஆகும், பத்திரமா ஏத்தி விடு. பாத்தியா விழுந்துட போறேன். தலையில பார்த்து பார்த்து மெதுவா உட்காரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. வணக்கங்க. புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு? சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணன் சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல நான் வாத்தியார் ஆயிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்ப பஞ்சாயத்து தலைவரா இருக்கேன். ஆனா அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில கோழிங்க பத்திரம் பாத்து எடுத்துடா. தோத்துறோம் ஜெஸ்ஸி. தோத்துறோண்ணே, தோத்துறோம். பின்னாடி என்னது கூடையில? நாட்டு கோழினே. வீட்லயே விட்டு வந்துட்டா நாய் நரி தின்னுடுமோன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுகிட்ட இருந்து காப்பாத்தி நீ தின்ன போற. கொன்ன அப்பாவும் தின்னா போச்சு. அண்ணன் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. அவன் எப்பவுமே தெளிவா தான் இருப்பான். கிளப்பலாமா? கையில இருக்கிறது கடலை மிட்டாய் இல்ல, வாயில வச்சு ஊது. நான் குடிச்சிருக்கேன், நீ குடிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் டைம்ல. டிக்கெட் டிக்கெட். வண்டியை நிறுத்தியா? சுடுகாட்டு சுந்தரிகளா? வயசான கிழவிக்கெல்லாம் நிக்குமா இந்த பஸ்? இதே வயசு பொண்ணுங்கன்னா வாசல் வரைக்கும் போய் ஏத்திக்கிட்டு வரும். இந்த டிரைவருங்க பொழைப்பே இப்படித்தான். என்ன ஓவேரா ஏதோ சொன்னீங்க? வயசு பொண்ணுக்கும் வண்டி நிக்கல பாத்தீங்களா? காக்கா நிறமாற கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம கருப்பு மனமாற வாய்ப்பே இல்ல. பாத்தியா? வயசானவன் சொல்றது வார்த்தை இல்ல, வாழ்க்கை. புரிஞ்சுதா? என்ன புதுசா? போமா போமா, விசில் எல்லாம் கை வைக்காத. அண்ணே முட்டையோட நான் தானே முதல்ல வந்தேன். முதல்ல கோழிலா, அப்புறம் தாமலா முட்டை. ஒரே மிதி மாதிரி உட்கார். சட்னு கோயில சூட வச்சா கொண்டையில பூ வச்ச பார்வையில பாம வச்சாடா. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் நல்லா இருக்கேன். நீ மேல் திருப்பதி லட்டு மாதிரி இருக்க. அண்ணே போதுனே, பொங்க வச்சது அடுப்பு அவிஞ்சிட போது. பொறாமையில பொசுங்கிறானுங்க. அண்ணே சொல்லு. யாரோ ஒரு ஆள் டிக்கெட் எடுக்கலண்ணே. யாரும் டிக்கெட் எடுக்காம வரமாட்டாங்களே, எல்லாம் ரெகுலரா வர ஆளுகதான். நீ சரியா எண்ணி பாருல.
ஹலோ எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. டிக்கெட் எடுத்தீங்களா இல்ல அந்த காசுக்கு சேர்த்து குடிச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் குடிக்கலன்னா ஒண்ணு மாதிரி கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு சம்பளமே கிடைக்காது தெரியல. எங்க காசுல தான் கவர்மெண்ட் நடக்குது. யோ அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. அப்போ அரசியல் வாயெல்லாம் குடிச்சிட்டு தான் பேசுறாங்களா? யோ நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? டிக்கெட் எடுத்தியா எடுக்கலையா? அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த பழைய டிக்கெட்டா கூட உன்னையெல்லாம் நம்ப முடியாது. புது டிக்கெட் தானே. இந்த யாரா இருக்கும்? என்னம்மா மணக்கு. இது வரைக்கும் வண்டியில கோழியும் குஞ்சுமா இருந்தது, இப்பதான் பூவும் பிஞ்சுமா வந்துட்டு இருக்கு. எல்லா பூவும் ஈரமா இருக்கே. புத்துல ஒரு பூவை காணோம். ஏய் எங்கடி அந்த முத்தலக காணோம்? அவ முழுகாம இருக்கா. நீங்க என்ன முழுகிட்டு தானே இருக்கீங்க? எனக்கு இந்த மாசம் சந்தேகம். போலாமா? போலாம். ரைட். என்னங்க ஏன் வேலை அவங்களுக்கு பாக்குறாளுங்க? இனிமே எல்லாம் அவ்வளவுதான். ஆத்துல தண்ணி வரல, மெடிக்கல் லீவ் போட்டுருவான் இந்த டிரைவரு. நல்ல டிரைவரு நல்ல பேசஞ்சர். புது கண்டக்டர் அவர் ஏஞ்ச மாதிரி தான், நீங்க கிளம்புங்க. ஏன் பிள்ளைகளா இந்த மாதிரி வாரம் வராம தினத்தந்தி மாதிரி தினமும் வந்தீங்கன்னா கிளுகிளுப்பா இருக்குல்ல ஓட்டுறதுக்கு. நீங்க முதல்ல ஆஃப் பண்ணுங்க உங்க என்ஜின். சூடான என்ஜின் சுருக்குன்னு எங்கிட்ட ஆஃப் ஆகும். அச்சச்சோ அண்ணே நீங்க ரொம்ப பாவம்ண்ணே. ஏன்டே மேல ஒரு ட்ரிப் வரதுக்குள்ளே இன்ஜின் சூட்ல என் முட்டை குஞ்சு பறிச்சேண்ணே. நீங்க டெய்லி இன்ஜின் சூட்லயே உட்காந்துருக்கீங்களே, அதை நினைச்சாதானே என் நெஞ்சு கூடு உடைஞ்சாலும் சேதாரம் இல்லாம கூட்டு வந்து சேர்க்கிறோம்ல உங்களை. ஏம்ல சொல்ல மாட்டேன் ஊத்த முட்டை. என்ன படிக்கு கீழே நின்னு ஒண்ணு கடிக்க? யோ நேத்துக்கு நீ படிக்கு மேல நின்னு ஒண்ணு கடிச்சே, நான் அதாவது கேட்டனாயா? என்னனே இது ஆந்தைக்கு பிறந்த பைய புள்ள, எங்கிட்டாவது நின்னு பாத்துருக்கோம். அதை விடு. இந்த ஊர்ல தியேட்டர் இருக்கானே, அஜித் விஜய் படம் எல்லாம் பாக்குற மாதிரி. இந்த ஊர்ல பாதி பையலுக்கு சிவாஜி செத்ததே தெரியாது. அப்போ மீதி பேருக்கு எம்ஜிஆர் செத்ததும் தெரியாது. ஐயோ என்னண்ணே மேனேஜர் குவார்டர்ஸ் சரியா தான் சொல்லியிருக்காரு. இங்க ஒரு குவார்டர் இருக்கு, நீ போய் ஒரு குவார்டர் வாங்கி வந்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்தோம்னா இதானே குவார்டர்ஸ். நீங்க எல்லாம் பஸ் ஓட்டும் விட ஹெல்மெட் போட்டுக்கணும்னே. ஏம்ல? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற மூளைக்கு நாய் நக்கிட்டு போயிரும்ல. அது சரி, நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது மூளை இருக்கணும்ல. மூளை இருக்கலாம் சரி, என்ன போன்ல டவரே இல்ல. இங்கிட்டு கூட இந்த பொட்டிக்கு இந்த ஊர்ல ஜிங்கிள் டீ கூட கிடைக்காது. நீ ஒண்ணு பண்ணிட, இந்த ஆனை புலி வந்ததுன்னா ஒரு போட்டோ பிடிச்சு அதை எடுத்து வீட்டுல மாட்டிக்கோ. யானை புலி எல்லாம் வருமா? புலி வந்தா நம்ம என்ன பண்றது? நாம ஒண்ணும் பண்ண வேணாம், அதே பண்ணிட்டு பீடா போட்டுட்டு போயிடும். அப்புறம் எப்படின்னு எங்க அம்மாவுக்கு போன் பேசுறது? அதுக்கு நீ கடவுள்கிட்ட தான் போகணும். என்னல முழிக்க? இங்க சர்ச்சில் ஒரு போன் இருக்கு, டேம்ல ஒரு போன் இருக்கு. நீ வெரசலா பேசணும்னா பாதட்ட தாம்ல சொல்லணும். நல்ல சாவாசமா பேசலாம்னா நாளைக்கு டவுன்ல போய் தான் பேசணும். அண்ணே கருப்பண்ணே வணக்கம்ண்ணே. வாடே கழுத புலி, முட்டாய் பாட்டில திறந்தாச்சு ஈ இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். எப்படா மூடிய திறப்பான்னு மூக்க விரிச்சு வச்சிட்டு வந்துறியாடா? ஆமாண்ணே. என்னது இது உங்க பிராந்தி வாசனை பண்ண காட்டே வாவான்னு கூப்பிடுதே. பண்ண காட்ட கூப்பிட்டா பன்னிக்குட்டி நீ இல்ல வந்திருக்க. என்னண்ணே முன்னெல்லாம் மரியாதை இல்லாம திட்டுவீங்க, இப்ப மரியாதையா திட்டுறீங்க. அண்ணே எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு கிளாஸ் பிராந்தி குடிக்கணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காருனே. பிராந்தி குடிக்கிறதே நல்ல காரியம் தான், அது எந்த நாய்க்கும் தராதேன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. கேட்டும் குடுக்கலன்னா கப்புன்னு எடுத்து குடிச்சுக்கணும் எங்க பெரியப்பா சொல்லிருக்காருனே. சரி விடு, சாக்கடையில் சிந்தனதான் நினைச்சுக்கிறேன். அண்ணே யார் இது புது டிக்கெட்டா? யோ டிக்கெட்னா வாய உடைச்சு போடுவேன். நான் புதுசா வந்திருக்கேன் கண்டக்டர். அதத்தான் தம்பி நானும் சொல்ல வர்றேன், அதுக்கே இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? பை தி வே ஐ அம் தியாகி தில்லை. தியாகிங்கிறீங்க, பார்த்தா சின்ன வயசா தெரியுது. அதாவது எந்த வேலைக்கும் போகாம இந்த ஊரை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட பட்டம் தான் தியாகி. அப்ப நீங்களே சொந்தமா வச்சுக்கிட்ட பட்டம்? பின்ன இளைய தளபதி, புரட்சி தளபதி, சின்ன தளபதி அவங்கவங்களா பட்டம் வச்சுக்கிறாங்க. அதை யாரும் கேட்காதீங்க, நான் வச்சுக்கிட்டா மட்டும் கேளு. அதை விட நீ வலுக்க தளபதின்னு வச்சுக்கட. ஏல அரக்கா அப்படி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு அடமொழி ஒரு கேடா? பேசினா பிடிக்காதே. பாய் பாய் பாய். ஒரு கட்டிங் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. அட ஏன் புள்ள டீக்குள்ள ஒண்ணு ஈ மாதிரி துடிக்க? புருஷும் பேஸ்டும் விலகே இருந்தா எப்படி வளர்க்கறதுன்னு வேணா ஒரு டிரைவரோட ஃபீலிங்கே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஐயோ அப்பா வந்துற போறாங்க. ஆமா அவர் ஓடியாந்தாலே ஒரு வாரம் ஆகும். குடு பாத்துக்கலாம். சீக்கிரம் வந்துரும்ல. புரிஞ்சது இல்ல போல. என்னன்னு காலையிலே பல்லு விளக்காம டீ குடிக்கிற மாதிரி இருக்கு. இது டீ இல்லல ஹார்லிக்ஸ். கலக்க போற நேரத்துல ஏம்ல கப்ப கவுக்க ஏவலா சிரிக்க? இல்ல நீங்க ஹார்லிக்ஸ் கலக்கிற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினைச்சேன். அதான் போல புதுசா வந்தவன் நீ சொல்லி அவங்க நம்ப போறாங்க. இவர் நம்ப மாட்டாரு. ஆனா நீங்க ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்துறதும் தண்ணியை போட்டுக்கிட்டு பஸ்ஸை ஓட்டுறதும் டெப்ப மேனேஜர் சொன்னா அவர் நம்புவார்ல. ஏல நீ கண்டக்டர் வேலைக்கு வந்தியா இல்ல செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலைக்கு வந்தியால? என்னையே சரி பார்த்துட்டு கிடக்க. காலையிலேயே பிச்சைக்காரனா?
இங்க வாமா. ஹார்லிக்ஸ் மீட்டர் அவங்க அப்பா கிட்ட கலக்கட்டுமா? கவுத்துட்டு ஏம்ல கலக்குற? ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கலக்கி குடிக்கலாமா இல்ல ஹார்லிக்ஸ் அப்படியே சாப்பிடலாமான்னு ஆமா ஆமா. ஓஹோ. பண்ணிருனே. பால் நீ கொஞ்சம் கம்மியா இருக்கு. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை. அது ஒண்ணு இல்லப்பா, காளை மாட்டுக்கிட்ட சேர்க்கிற நேரம் வந்திருக்கும், அதான் பால் குறையுது. சாயந்தரம் பாலுக்கு சரி பண்ணிடலாம்னே. மாட்டுக்கு எவ்வளவு ஃபீலிங் உனக்கு தான் பண்ணாம இருக்கு. என்ன புது கண்டக்டர் ஊர்லாம் பிடிச்சிருக்கா? இவருக்கு பிடிக்கலனா இந்த ஊரை உலக மேப்ல இருந்து எடுத்துருவாங்களோ? ஏய் இதுக்கு மேல லேட் பண்ணா அங்க வரது இங்கே வந்துடும். பாத்துன யானை மிதிச்சு போட்டுற போகுது. யானை மிதிச்சு போட்டுருமா? நாம போட்டதுக்கு அப்புறம் அந்த யானை மிதிச்சா என்ன பூனை மிதிச்சா என்ன? நீ ஒரு டீ போடனே. அண்ணே நிறுத்துங்க. ஏய் நீ எதுக்குல ஏன் புறத்தால வர? நீ வேற எங்கிட்டனா போய் உன் மேட்டருக்கு இடம் பாருடே. மேட்ரா? இங்க மேட்டர் இருக்கானே. நீ என்ன விட எடுபட்ட வயலா இருப்ப போல இருக்க. இதுக்கு தான் விடியாலையில எந்திரிச்சு இங்க வந்திருக்கோம். விளங்குதா? அப்ப டாய்லெட் கேப்ப இங்க இதுதான் டாய்லெட். இத்தா பெரிய டாய்லெட் நீ வேற எங்கிட்டாவது பாத்திருக்கியா? அண்ணே அப்ப தண்ணி போட சுப்பையா. அங்க பாருடா, டேம் நிறைய தண்ணி இருக்குல்ல, அது பத்தாதா? அச்சச்சோ. அடையால திடீர்னு ஹிந்தி பேசுற? நான் ஒன்னும் ஹிந்தி பேசல, என் கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டேன். பாருடே, கஷ்டத்தை நினைச்சா கக்கா கூட போக முடியாது. மக்கா நிக்காத, அங்கிட்டு போ மக்கா. கோட்டிக்கார போய் பிறந்ததுல இருந்து இப்பதான் முதல்ல வெளியே போறான் போல. ஐயோ எது வருதுன்னே தெரியல. பந்தியால பக்கத்துல வந்து உட்கார்றேன், தள்ளி போல. பாவம் இல்ல, அசத்தடா சுப்பையா. காத்து வாங்கலான்னு வந்த, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நல்ல காத்து, நல்ல கிளைமேட். பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்றது? சரி ஒரு நாள் போலாம். என்ன ஆகுது? பழனியில போய் பாத்துப்போம்.